அப்பா வந்து மலையரசன் ராஜா, இமயமலையினுடைய ராஜா. அதனால மலை மகள் அப்படின்னு சொல்லி அம்மாவுக்கு பேரு. மலைமகளுக்கு 3 நாள் வழிபாடு. அதற்கடுத்து திருமகள் என்று சொல்லக்கூடிய லட்சுமி தேவிக்கு, லட்சுமிக்கு 3 நாள். அதற்கு பிறகு கலைமகள் என்று சொல்லக்கூடிய நம்முடைய சரஸ்வதிக்கு, அதான் நம்முடைய தொழில் சம்பந்தப்பட்டதெல்லாம் அதில் வரக்கூடியது. இன்றைக்கு 3வது நாள் வந்து அந்த திருமகள், அந்த மலைமகளுக்கு வந்து ரொம்ப சிறப்பான ஒரு வழிபாடாக சொல்லப்படுவது. இந்த வழிபாட்டை பற்றி நமக்கு தேவாரத்தில் சொல்லியிருக்கிறாங்க. நம்ம சைவத்தில் மொத்தம் 10 திருவிழாக்கள் வந்து ஞானசம்பந்தர் தன்னுடைய தேவாரத்தில் சொல்றார், மயிலை தேவாரத்தில் சொல்றார். ஒவ்வொரு மாதமும் ஒரு வழிபாடு உண்டுங்க. நம்ம வந்து இதை மட்டும்தான் நம்ம வழிபாடு கொண்டாடுறோம். ஆனால் ஒவ்வொரு மாசமும் இதுக்கு பேர் என்ன அப்படின்னா அட்டமி நாள் வழிபாடுன்னு சொல்லுவாங்க. அட்டமி திருநாள் அப்படின்னு சொல்லுவாங்க. தேவாரத்தில் இருக்கு, ஞானசம்பந்தருடைய மயிலாப்பூர் தேவாரத்தில் இருக்கு. தை மாதம் வழிபாடு செய்யக்கூடிய தைப்பூச திருநாள். அதே மாதிரி மார்கழியில வந்து திரு ஆதிரை, மார்கழியில திருவாதிரை, தை மாசத்துல வந்து தைப்பூசம், மாசி வந்து மகம், அது மாசி கடலாட்டு காணாது போதிய பொம்பாயின்னு அந்த பதியத்தில் சொல்றார். பங்குனி வந்து உருத்தர நாள், பங்குனி உத்தரம். சித்திரை வந்து அதே மாதிரி சித்திரை மாதமே வந்து அந்த முதல் நாளே நமக்கு சைவத்தில் ரொம்ப முக்கியமான நாளாக கருதப்படுவது. வைகாசி விசாகம், ஆனி திருமஞ்சனம். ஆடி வந்து நமக்கு அந்த ஆடி மாதம் முழுக்கவே ஆடி அமாவாசை, ஆடி சுவாதி, இதெல்லாமே நமக்கு சைவத்தில் வரக்கூடிய பெரிய விழாக்களாக கொண்டாடுவது. ஆவணி அவிட்டம், புரட்டாசி மாதம் நமக்கு வந்து இந்த அஷ்டமி நாள் அப்படின்னு சொல்லி இதுக்கு பேர் அட்டமி திருநாள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதில் 8 நாள் நம்ம வழிபாடு முடிஞ்சு 9வது நாள் நம்ம நிறைவு செய்கிறோம். நிறைவு செய்கின்ற பொழுது உமையம்மையை நம்ம வந்து முக்கியமாக வழிபாடு செய்யக்கூடியதான் இந்த வழிபாட்டினுடைய நோக்கமே. அதில் 10வது நாள் வந்து தசமி அப்படிங்கிறது, விஜயதசமி அப்படிங்கிறது வெற்றி திருநாளாக இந்த 9 நாள் நம்ம வழிபாடு செய்ததனுடைய ஒரு வெற்றியை நாம் கொண்டாடுவது வந்து விஜயதசமி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்படி இந்த வழிபாடு அந்த காலத்துல எல்லாம் சோழ நாட்டில் எப்படி இருந்ததுன்னு நமக்கு பெரிய புராணத்தில் சொல்லியிருக்காங்க. தினசரி வந்து விழாக்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லி பெரிய புராணத்தில் இருக்குதுங்க. வீதிகள் விளைவினார்க்கும் விரும்பினர் விருந்தினார்க்கும், சாதிகள் நெறியில் தப்பா தனையரும் மனையில் தப்பா, நீதிய புல்லுமாவும் நிலத்திரு புல்லுமாவும், ஓதிய எழுத்தாம் என்றும் உருவினி வரத்தாம் என்றும் சேக்கிழார் பெருமான் பாடியிருக்கிறார். அப்படின்னா தினசரி சோழ நாட்டுல வீதிகள் தோறும் விழாக்கள் நடந்து கொண்டிருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு வீடுகள்லையும் விருந்தினர்கள் வந்து போயிருப்பாங்க. விருந்தினர்கள் வராங்கன்னா நல்லா செழிப்பா இருக்கிறாங்கன்னு அர்த்தம். இப்படி எல்லாம் நம்முடைய தமிழ் சமுதாயங்கள் வாழ்ந்துட்டு இருந்திருக்கிறாங்க. ஒரு வீட்டில் கூட பிள்ளை பேர் இல்லாத வீடே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு சோழ நாடு இருந்தது. அப்படி நம்ம மனைகள் தோறும் தனையரும் மனையில் தப்பா அப்படின்னு சொல்லி சொல்லுவார். எல்லா வீடுகள்லையும் பிள்ளை பேர் இருந்தது. அந்தந்த ஜாதிக்குரியவர்கள் அந்தந்த குல வழக்குப்படி அந்த நெறியில் தவறாது வாழ்ந்தார்கள். அது மட்டுமல்ல, அங்க இருக்கக்கூடிய பறவைகள் விலங்குகள் கூட அந்த நெறியில வாழ்ந்தது என்று சொல்லி சேக்கிழார் பெருமான் நமக்கு சொல்றார். அங்கிருந்த மக்கள் எல்லாரும் நோய் நொடி இல்லாம இருந்தாங்க. அதுக்கு என்ன காரணம்னா அஞ்செழுத்தை சொல்லிட்டு இருந்தாங்க என்று சொல்லி நமக்கு, அதாவது ஓதிய எழுத்தா மஞ்சும் உருவினி வரத்தா மஞ்சும், பிடிகள் வருவதற்கு அஞ்சுமா சோழ நாட்டுல. ஏன்னா எல்லாரும் வந்து அப்படி அஞ்செழுத்தை சொல்லி கொண்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு அதுல சொல்லப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி ஞான நாவுக்கரசு பெருமான் நம்ம எப்படி ஒவ்வொரு நாளும் வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத சொல்றாருங்க. அதாவது என்னன்னா, திருநாமம் அஞ்செழுத்தும் செப்பாராகில் அப்படின்னா தினசரி நாம அஞ்செழுத்தை சொல்லிட்டே இருக்கணும். ஓம் நம சிவாய அப்படிங்கிறது தான் நமக்கு மந்திரம். திருநாமம் அஞ்செழுத்தும் செப்பாராகில், தீவண்ணர் திறமுருகால் பேசாராகில், ஒரு காலம் திருக்கோயில் சூழாராகில், உண்பதன் முன் மலர் பறித்திட்டு உண்ணாராகில், அருநோய்கள் கெட வெந்நீர் அணியாராகில், அழியற்றார் பிறந்தவார் ஏதோ எண்ணில், பெருநோய்கள் மிக நலிய பெயர்த்தும் செத்தும் பிறப்பதற்கே தொழிலாகி இறக்கின்றாரே அப்படின்னு முடிக்கிறார். அப்படின்னா எல்லாம் எதிர்மறையிலேயே சொல்லுவார் அந்த பாட்டுல. இதெல்லாம் செய்யல அப்படின்னா நம்ம செத்து பிறந்து அப்படியே இந்த பிறப்புலயே இருப்போம். அப்படின்னு என்னென்ன செய்யணும்னு சொல்றாருன்னு பார்க்கணுங்க. திருநாமம் அஞ்செழுத்தும் செப்பார் அப்படின்னா தினசரி நம்ம அஞ்செழுத்தை சொல்லணும். தீவண்ணர் திருமுருகால் பேசாராகி, தினசரி இறைவனை பற்றி ஒரு முறையாவது நம்ம பேசணும், அவருடைய பெருமைகளை பேசணும். அதாவது இந்த உலகத்திலேயே நம்ம புகழ்ந்து பேசக்கூடியது சிவபெருமானை மட்டும்தான் புகழ்ந்து பேசணுங்கிறார். பூமி மேல் புகழ்ந்தக்க பொருளே உன்னை, என்னானா எண்ணினல்லால் ஏழையன் என் சொல்லி ஏத்துகிறேன்னு அப்பர் சாமிகள் வந்து சொல்றாருங்க. அதாவது இந்த பூமியில புகழக்கூடிய ஒரு பொருள் என்ன அப்படின்னா
சிவபெருமான் மட்டும்தான் அப்படின்னு சொல்லுவார். அப்படி பெருமானுடைய புகழை தினசரி நாம புகழ்ந்து பேசிக்கிட்டே இருக்கணுங்கிறாருங்க. அப்புறம் என்ன சொல்றாரு, உண்பதன் முன் மலர் பறித்துட்டு உண்ணாராகில். தினசரி குளிக்கிறோம், சாமி கும்பிடுறோம், ஒரு சாமிக்கு ஒரு மலராவது வைத்து அதற்கு பிறகு நம்ம சாப்பிடணும் அப்படிங்கிறாரு. அப்ப நம்ம வீட்டிலேயே வந்து நம்ம ஒரு பெருமானை எழுந்தருள் செஞ்சு அங்க இருக்கக்கூடிய சாமிக்கு ஒரு பூ, கோயிலுக்கு போக முடியலன்னா பரவாயில்ல, உண்பதன் முன் மலர் பறித்துட்டு உண்ணாராகில். அப்புறம் என்ன சொல்றாரு, அருநோய்கள் கெட வெந்நீர் அணியாராகில். தினசரி நம்ம திருநீர் வைக்கணும். அப்புறம் என்ன சொல்ற, அரியற்றார் பிறந்தவார் ஏதோ எண்ணில். இதெல்லாம் செய்யல அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, பெருநோய்கள் பெயனலிய பெயர்த்தும் செத்தும் பிறப்பதற்கே தொழிலாகி இறக்கின்றார் என்று சொல்லி, இதெல்லாம் செய்யல அப்படின்னா நம்ம செத்து செத்து பிறந்து பிறந்து அப்படியே இதே ஒரு தொழிலாக நம்ம இருந்துருவோம்னு சொல்லி அப்பர் சாமி நம்மளை வந்து எச்சரிக்கிறாரு. அதே மாதிரி இப்ப தொண்டு செய்யறோம், அந்த தொண்டுக்கு என்னென்ன பலன் அப்படிங்கறத சொல்றாரு. அது ஒரு கோயில்ல போய் நம்ம உழவார்ப்பணி, நம்ம ஐயா அண்ணன் சொன்னார் இல்லைங்களா, அது மாதிரி 500 உழவார்ப்பணிகள் எங்க குருநாதர் ஐயா செஞ்சிருக்கிறாங்க. அந்த ஒவ்வொரு பணிக்கு என்ன பலன் அப்படிங்கிறதையும் அப்பர் சாமி அடுக்கி சொல்றாரு. விளக்கினால் பெற்ற இன்பம் எழுக்கினால் பதிற்றியாகும், துளைக்கினன் மலர்தொடுத்தால் தூய வெண்ணேறலாகும், விளக்கிட்டார் பேரு சொல்லின் மெய்ஞரி ஞானமாகும், அளப்பிட கீதம் சொன்னாருக்கு அடிகள் தான் மரளுமாறு. பாட்டு சொன்னாலும் பொருள் சொல்லிடுவார். எப்படின்னா, விளக்கினால் பெற்ற இன்பம் விளக்கினால் பதிற்றியாகும்னா, ஒரு கோயில்ல போய் ஒரு கோயிலை கூட்டுறோம். அப்படி கூட்டுற பொழுது அந்த கூட்டுறதுல இருக்கக்கூடிய பலன் அதை மெழுகுகின்ற பொழுது 10 மடங்கு பலன் அதிகமாக கிடைக்குங்கிறார். அப்ப கோயிலுக்கு போனா நம்மளால என்ன வேலை செய்ய முடியுமோ அதை செய்யணும். அப்புறம் என்ன சொல்றார், துளைக்கினான் மலர்தொடுத்தால் தூய வெண்ணேறலாகும்னார். தினசரி அந்த செடியில பறிச்ச மலரை கடையில வாங்கி வந்து மலர் போடுறது அவ்வளவு சிறப்பில்லை. ஆனா வேற வழியில நாம போடுறோம். அந்த மலர் கட்டக்கூடியவங்க எல்லாம் யாருன்னு பார்க்கணுங்க. அது முக்கியமா வந்து நம்ம மாற்று சமுதாயத்தை, மாற்று மதத்தை சார்ந்தவர்கள் மலரே வாங்கக்கூடாது. பூக்கடையில நம்ம ஆளுங்களா இருந்தா கூட பூ வாங்கலாங்க. அது ஒரு சில குறைகள் எல்லாம் இருக்குது. அது வேற மதத்தை சார்ந்தவர்கள் கட்டக்கூடிய மலர் வந்து அவங்க அது வேற மாதிரி செய்யறாங்க. நிறைய செய்திகள் எல்லாம் வருதுங்க. அவங்க எச்சில் படுற மாதிரி தான் அவங்க அதை செய்யறாங்க அப்படின்னு சொல்லி தகவல் எல்லாம் வருது. அதனால முடிஞ்ச வரைக்கும் நம்ம செடியில பறிக்கிறது இல்லை, அப்படி கடையில வாங்கினாலும் கூட அது யாரு அந்த மலர் கடை வச்சிருக்கிறாங்க அப்படிங்கறத பார்த்து நம்ம வாங்கணுங்க. அது ஒண்ணு. அப்படி மலர் தொடுத்து பெருமானுக்கு கொடுத்தா என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கு தேவர்கள் எல்லாம் இருக்கக்கூடிய விண்ணுலகத்துக்கு போலாங்கிறார். அப்பர் சாமி சொல்றார், துளைக்கினன் மலர் தொடுத்தால் வாடாத மலரா இருக்கணும், நல்ல ஒரு ஒளியுடைய மலரா இருக்கணும். அதாவது துளைக்கினன் மலர் தொடுத்தால் தூயவின் நேரலாகும்னார். அப்புறம் என்ன சொல்றாருன்னா, விளக்கிட்டார் பேரு சொல்லி மெய்ஞரி ஞானமாகும்னார். அதாவது ஒரு கோயில்ல போய் ஒரு விளக்கு போட்டோம் அப்படின்னா நல்லா ஞானம் கிடைக்கும் அப்படிங்கிறது. ஒரு விளக்கு நமக்கு என்ன புண்ணியத்தை விட இருக்கிறத விட விளக்கு போடுறது ரொம்ப ரொம்ப புண்ணியங்க. அதாவது விளக்கு போட்டா என்ன நன்மை கிடைக்குங்கிறது ஒரு திருமறைக்காட்டுல ஒரு சம்பவம் நடக்குது. திருமறைக்காடு அப்படிங்கிறது வேதாரண்யம். வேதாரண்யத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிவாலயத்துல ஒரு விளக்கு வந்து அணையிற சூழ்நிலையில் இருக்குது. அதாவது எண்ணெயெல்லாம் தீர்ந்துருச்சு. அணைய போற விளக்குல ஒரு எலி வந்து என்ன செய்யுது அப்படின்னா, அது எண்ணெய் இருக்கு, எண்ணெயை குடிக்கலாம்னு சொல்லி அந்த எலி வந்து அந்த விளக்கு மேல வந்து விழுகுது. அந்த எண்ணெயை குடிக்கிறதுக்கு வர பொழுது அந்த மூக்கு சுற்றுது. அப்படி சுடுகின்ற பொழுது அந்த மூக்கை வந்து அந்த எலி வந்து அப்படி அந்த திரி வந்து கொஞ்சம் தீண்டிடும். அப்படி திரி தீண்டுகின்ற பொழுது சாமி நினைச்சாராம், அணையற விளக்க தீண்டினவங்க வந்து அடுத்த பிறப்புல சக்கரவர்த்தியா பிறக்கணும்னு சாமி ஒரு வரம் கொடுத்தாராம். அப்படி சக்கரவர்த்தியா பிறந்தவர் தான் கேரளாவில் ஓணம் கொண்டாடுறாங்க இல்லைங்களா, மாமல்லி சக்கரவர்த்தி. அடுத்த பிறப்புல இந்த எலி வந்து யாரா இருந்தாலும் சரி அந்த விளக்க தூண்டினவங்க ராஜாவா பிறக்கணும்னு இறைவனே வரம் கொடுத்ததுதான். அப்படி பிறந்தவர் தான் மாமல்லி சக்கரவர்த்தி என்று சொல்லி, அந்த மாமல்லி சக்கரவர்த்தி தான் கேரளாவில் ஓணம் கொண்டாடுறது. அவருக்கு வந்து நன்றி சொல்லுவதற்கு மக்கள் எல்லாம் மகிழ்ச்சியா இருக்கிறாங்களான்னு அவர் வந்து பார்ப்பாராம். அதனால அந்த மலைநாட்டை ஆட்சி செய்தவர் தான் மாமல்லி சக்கரவர்த்தி. இப்படி ஒரு தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறது ஒரு மிகச்சிறந்த ஒரு சிவபுண்ணியம். இன்னைக்கு சோழ நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா பாடல் பெற்ற ஸ்தலங்கள் 200 ஸ்தலங்களுக்கு மேல இருக்கு. மொத்தம் 274 ஸ்தலங்கள்ல சோழ நாட்டிலேயே 200 ஸ்தலங்களுக்கு மேல இருக்கு. தீபம் போடுறது கூட வழி இல்லாத கோயில்கள் நிரம்ப இருக்குது. இன்னைக்கு அரண்மனை அறக்கட்டளை அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்புக்காரரு 150 கோயில் 200 கோயிலுக்கு மாசம் ஒரு எண்ணெய் வாங்கி கொடுக்குறாங்க. அதாவது வேற பூஜையெல்லாம் நடந்தாலும் சரி நடக்காத போனாலும் சரி குறைஞ்சபட்சம் சிவாலயத்துல வந்து ஒரு விளக்காவது எரியும்
அப்படி எரியலை அப்படின்னா என்ன ஆகுதுன்னா அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு மன்னனுக்கு தீங்கு வரும் அப்படின்னு சொல்லி எங்க இருக்குன்னா திருமந்திரத்தில் இருக்குதுங்க. முன்னவனார் கோயில் பூசை முட்டிடின் மன்னவருக்கு தீங்கு வரும் மாறி வளங்கொன்றும் கள்ளம் களவும் மிஞ்சும் அப்படின்னு சொல்லி திருமூலர் சொல்றாரு. அதாவது ஒரு சிவாலயத்துல ஒரு விளக்கு எரியல, ஒரு பூஜை நடக்கல அப்படின்னா அதாவது என்ன வளமெல்லாம் குன்றியரும், பஞ்சம் வரும், திருட்டு பயம் அதிகமா இருக்கும், இப்படி எல்லாம் மன்னவருக்கு தீங்கு வரும் அப்படி எல்லாம் வந்து திருமூலர் வந்து திருமந்திரத்தில் சொல்லியிருக்கிறார். அப்போ விளக்கு போடுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. இந்த வழிபாடே வந்து நம்ம வந்து அந்த திருவிளக்கை முன்னிறுத்தி தான் நம்ம செய்யறோம். இன்னொன்னு நமக்கு அதுக்கு அடுத்து சொல்றாருங்க, இப்ப பாடணும் இல்லைங்களா, அளப்பில கீதம் சொன்னாருக்கு அடிகள் தான் அருளுமாறே. சாமி எப்ப மகிழ்ச்சியா இருப்பார் அப்படின்னா நமக்கு இந்த திருமுறைகள் பாடுகின்ற பொழுதுதான். இதுல தேவாரம், திருவாசகம் இப்படி 12 திருமுறைகள் இருக்குது. இப்ப நீங்க பாடினதெல்லாம் வந்து இது வந்து ஒரு தோத்திர பாடல்கள் தானே ஒழிய திருமுறைகளாக இல்லைனாலும் கூட உமையம்மைக்காக பாடக்கூடிய அம்பாளுடைய தோத்திர பாடல்கள் இப்படி எல்லாம் பாடுகின்ற பொழுதுதான் அம்மா வந்து மகிழ்ச்சியாக இருந்து நமக்கு தேவையான வரங்களை கொடுப்பாங்க என்று சொல்லி, அப்ப உமையம்மைக்கு உமையம்மை அப்படிங்கிறது என்னங்கிறது நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணுங்க. இறைவனுடைய அருள் சக்தி தான் உமையம்மை. சிவஞான சித்தியால் அப்படித்தான் சொல்லப்பட்டிருக்கு. அதாவது அருளது சக்தி என்று அப்படின்னு சொல்லி சிவஞான சித்தியால சொல்றாங்க. இறைவனுடைய திருவருள் சக்தி தான் உமையம்மை. சாமியினுடைய சக்தியை நம்ம நேரில் பார்க்க முடியாது. உமையம்மை மூலமாக சாமி வந்து நமக்கு அருள் செய்வார். இறைவன் அப்படிங்கிறது சொரூப நிலை. எப்ப அவனுக்கு உருவமே கிடையாதுங்க. ஆனா உருவமே இல்லாத பெருமான் எப்படி அருள் செய்யறான் அப்படின்னா உமையம்மை மூலமாக நமக்கு வந்து அருள் செய்யறார். அதனால நம்மளுடைய தகுதிக்கு ஏற்றாற் போல் ஒரு வழிபாடு அப்படின்னா உமையம்மையை நம் முன்னிறுத்தி இந்த 9 நாட்கள் வழிபாடு செய்கின்ற பொழுது இது ரொம்ப கன்னி பெண்களுக்கு ரொம்ப சிறந்த வழிபாடா சொல்லுவாங்க. 8 வயசுல இருந்து அந்த 10 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய பெண்கள் ரொம்ப இந்த வழிபாட்டை விரும்பி செய்வாங்க. அவங்களை முன்னிறுத்தி செய்வது ஒரு சிறப்பாக சொல்லுவாங்க. 9 நவ கன்னிகள் என்று சொல்லுவாங்க. இப்படி எல்லாம் நமக்கு நம்முடைய சைவத்துல பாரம்பரியமாக வழிபாடு செய்து கொண்டு வரக்கூடிய இந்த அட்டமி திருநாள் என்று சொல்லக்கூடிய இந்த பூஜையானது பெண்களை முன்னிறுத்தி நம்ம வந்து அதை இது வட இந்தியாவில் ரொம்ப ரொம்ப துர்கா பூஜை என்று சொல்லி ரொம்ப சிறப்பாக கொண்டாடுறாங்க. நம்முடைய பெரியவங்க எல்லாம் பிரதமர் முதலாக எல்லாருமே வந்து நோன்பு இருப்பாங்க. 9 நாளும் வந்து எதுவுமே சாப்பிட மாட்டாங்க. அவங்க நீராகாரம் மட்டும்தான் சாப்பிடுவாங்க. வெளிநாடு சென்ற பொழுது கூட ஒரு முறை வந்து நம்முடைய பாரத பிரதமர் வந்து 9 நாள் எதுவுமே சாப்பிடாம தான் வந்தார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்படி அவங்க வந்து வடந்தியக்காரர்கள் வந்து இந்த துர்கா பூஜையை ரொம்ப ரொம்ப சிறப்பாக கொண்டாடுறாங்க. நம்ம தமிழகத்திலேயே எல்லா பக்கம் நடக்குது. ரொம்ப மகிழ்ச்சி. அண்ணா வந்து வருஷம் ஏதாவது சொல்லிட்டே இருப்பாங்க, என்னால் வர முடியறது இல்லை. இந்த ஆண்டு வர்றதுக்கு திருவருள் கூட்டி இருக்கிறதுனால நாங்களும் வந்து இதுல கலந்துக்கக்கூடிய ஒரு புண்ணியம். அது இவங்களுக்கு கால் வலி இருக்கிறதுனால கொஞ்சம் சிரமமா இருக்குன்னு நான் இது வந்து பெண்கள் வரக்கூடிய வழிபாடு, அதனால சரி நானும் வரேன்னு சொல்லி அவங்களும் கூட வந்தாங்க. ஐயா வந்த அன்னைக்கு வர முடியலைங்க எங்கனால. அண்ணா வந்து எனக்கு 30-35 வருஷமாவே பழக்கம். இருந்தாலும் அக்காவெல்லாம் நல்லாவே தெரியும். நடக்குது அப்படிங்கிறாரு. கண்டிப்பா இந்த வழிபாட்டுல எல்லாம் ஆனா அவர் பள்ளியெல்லாம் வச்சு நடத்துறதுனால, பள்ளி கல்லூரிகள் எல்லாம் வச்சு நடத்துறதுனால இந்த கலைமகள் வழிபாட்டை வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பா செய்யறாங்க. உண்மையில நான் இந்த அளவுக்கு இருக்குன்னு கூட நான் எதிர்பார்க்கல. ரொம்ப அருமையா நடிச்சதோடவே நல்லா சிறப்பா இருக்குது. பெரியவங்க எல்லாம் வந்துருக்கிறாங்க. ஐயாவெல்லாம் நான் பார்த்துருக்கிறேன். நான் குடும்பங்களை பார்த்துருக்குறேங்க. ஆமாங்க.